முதலாவது எண் கேட்டுக்கு எதிர்ப்புறமாக நின்று கொண்டிருந்த கார் ஒன்று சற்று நேரம் முன்பு தீப்பிடித்து எரிந்தது. அந்த சமயத்திலே வெடிச்சத்தமும் கேட்டதால் மக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். தீயணைப்பு படை வீரர்கள் அந்த காரை பிடித்திருக்கும் தீயை அணைக்கும் முயற்சியிலே தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் செங்கோட்டைக்கு அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதால் காவல்துறையினர், உளவுத்துறையினர் ஆகியோரும் இது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விபத்தா அல்லது ஏதேனும் வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றுள்ளதா என்பதை அவர்கள் கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சம்பவம் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதற்கு காரணம், இன்று காலையில்தான் பரிதாபாத்திலே 350 கிலோ அளவுக்கு வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3 துப்பாக்கிகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடம் சோதனை நடத்திய போது, அவரிடம் விசாரணை நடத்திய போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலே ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மற்றும் ஹரியானா காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையிலே பரிதாபாத்திலே இந்த அளவுக்கு அதிகமாக வெடிபொருள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெடிகுண்டு தயாரிக்கும் பல்வேறு பொருட்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று செங்கோட்டை அருகே கார் தீப்பற்றி எரிந்தது. அதே சமயத்திலே வெடிச்சத்தம் கேட்டது ஆகியவை பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றன. ஆரம்பகட்ட தகவல் படி உயிர் சேதம் ஏதும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த சுற்றுப்புறங்களிலே என்ன நடைபெற்றது, அந்த தீ விபத்தின் தாக்கம் என்ன என்பதை அவர்கள் கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கார் யாருடையது, எதற்காக அந்த பகுதியிலே அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது போன்ற விஷயங்களையும் கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே செங்கோட்டை அருகே கார் எரிந்திருக்கிறது. செங்கோட்டையிலே ராணுவத்தை சேர்ந்த முக்கிய முகாம்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த இடம் டெல்லியில் உள்ள சென்சிட்டிவ் லொகேஷன்ஸ் என்று சொல்லப்படும் மிகவும் முக்கியமான இடங்களிலே பட்டியலில் இடம்பெறுகிறது. ஆகவே இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது என அந்த பகுதி முழுவதுமே காவல்துறை தற்போது தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறதா கணபதி? அந்த பகுதியில் அந்த சமயத்தில் இருந்தவர்களிடம் காவல்துறை தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்திலே இருந்தது யார், தீயை கண்டவுடன் அவர்கள் உடனே வெளியேறிவிட்டார்களா, வெடிச்சத்தம் கேட்டதே அது வெடிச்சத்தத்துக்கு பிறகு தீப்பிடித்ததா அல்லது தீப்பிடித்துக் கொண்டிருக்கும் போது வெடிச்சத்தம் கேட்டதா என்பதெல்லாம் அங்குள்ள பொதுமக்களிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை யாரும் உயிரிழந்ததாகவோ அல்லது பெரிய அளவுக்கு காயமடைந்ததாகவோ தகவல் இல்லை என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் அங்கு அந்த பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் அங்குள்ள பொதுமக்கள் ஆகியோரிடம் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கார் வெடித்த இடம் எத்தகையது? அதிகமாக மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய பகுதியா அல்லது ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத பகுதியா? எத்தகையது கணபதி? மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று. செங்கோட்டை அருகேதான் சாந்தினி சவுக் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சந்தைகள் இருக்கின்றன. ஆகவே தினமும் லட்சக்கணக்கானோர் வந்து போகக்கூடிய இடமாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு மிகவும் அருகிலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. திடீரென தீப்பற்றி எரிந்ததால் மெட்ரோ பயணிகள் மற்றும் அந்த பகுதியிலே தினசரி வந்து செல்பவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து மிகவும் சிக்கலிலே சிக்கியிருக்கிறது, அங்கே ஸ்தம்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எப்படி இது போன்ற சம்பவம் நடைபெற்றது என்று பொதுமக்களிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல இந்த இடம் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதி என்பதால் நேரிலே பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் வேறு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதி முழுவதுமே, அதாவது செங்கோட்டை பகுதி, பழைய டெல்லி பகுதிகள், சாந்தினி சவுக் உள்ளிட்ட சந்தைகள் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதா? போதுமான தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனவா? தீயணைப்பு வாகனங்கள் அங்கு சென்று சேர்வதிலே சிறிதளவு சிக்கல்கள் இருந்தன. மாலை நேரம் என்பதால் ஒன்று போக்குவரத்து நெரிசல், இரண்டாவதாக சாலைகள் அந்த அளவுக்கு அகலமானவை அந்த பகுதியிலே கிடையாது, குறுகலான சாலைகள் தான். இருந்த போதிலும் மெட்ரோ பணிகள் சமயத்திலே அந்த பகுதி சீரமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தீயணைப்பு வாகனங்கள் அங்கு செல்வதிலே சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் பின்பு அங்கு சென்று தீயை அணைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக தீயை அணைத்து அந்த தீயினால் எந்த விதமான பாதிப்பும் இனி இருக்காது என
தீயணைப்பு வீரர்கள் உறுதி செய்யும் வரை பொதுமக்கள் அருகே செல்லாதபடி அவர்கள் தூரமாக தள்ளி இருக்கும்படி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து முதற்கட்ட தகவலாக என்னென்ன விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள்? முதல் இந்த தகவல் தெரிய வந்தது எப்படி என்றால், தீயணைப்பு துறையினருக்கு ஒரு வாகனம் தீப்பற்றி இருக்கிறது என தகவல் கிடைத்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினர் அந்த தகவலை காவல்துறையினருக்கும் தெரிவித்தனர். ஆகவே தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் அங்கே சென்று சேர்ந்து தீயை அணைக்கும் பணி, பொதுமக்களை கட்டுப்படுத்தும் பணி ஆகியவற்றிலே ஈடுபட்டனர். அப்போது அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் யார், எதனால் இந்த சம்பவம் நேரிட்டது என்பதை அவர்களால் விவரிக்க முடியுமா என்பதையெல்லாம் காவல்துறையினர் தற்போது அவர்களிடம் கேட்டு விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட வாகனம் யாருடையது, அதை ஓட்டி வந்தது யார் போன்ற விவரங்களையும் கண்டறிய காவல்துறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சரியாக எத்தனை மணிக்கு இது நடந்தது கணபதி? எவ்வளவு நேரத்திற்குள் தீயணைப்பு படையினர் அங்கு சென்று சேர்ந்தார்கள்? மக்களுடைய கூட்டமும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறதே. கலைவதற்கு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நிச்சயமாக சற்று நேரத்துக்கு முன்னால் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. மாலையிலே அலுவலகங்கள் மற்றும் அருகில் உள்ள வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றிலே பணிகள் முடிவடைந்து அனைவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதனால்தான் இத்தகைய கடும் நெரிசல், அத்தனை மக்கள் அந்த பகுதியிலே தினசரி வந்து செல்வது வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மெட்ரோ ரயிலையும் அதிக எண்ணிக்கையிலே மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதிகளிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் சமயத்தை வீணடிக்காமல் இருப்பதற்காக பலரும் மெட்ரோவிலே பயணிக்கிறார்கள். அதனால்தான் மெட்ரோ நிலைய வாசலிலேயே இந்த விபத்து நேரிட்டது. மேலும் பொதுமக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கி இருக்கிறது. மெட்ரோ நிலையத்துக்குள் செல்வது, வெளியே வருவது எல்லாம் இந்த கேட் வழியாக இனி முடியாது என்ற அந்த நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. பிற நுழைவு வாயில்கள் வழியாக மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையும் தீயை முழுவதுமாக அணைக்க வேண்டும் என்பதிலே தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் தீயை முழுவதுமாக கட்டுப்படுத்திய பிறகு காவல்துறை விசாரணையிலே பிற விவரங்கள் தெரிய வரும். மக்கள் அதிக அளவில் அங்கு குழுமி இருப்பதை பார்க்க முடிகிறது. சிலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் இருக்கிறதே. கூடுதல் விவரங்களை சொல்ல முடியுமா? திடீரென வாகனம் தீப்பிடித்து எரிந்த போது தீயணைப்பு துறையினர் அங்கு வருவதற்கு முன்பாக தீயை அணைக்க சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த வாகனம் தீ அணையாமல் ஒழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது. அத்துடன் வெடிச்சத்தமும் கேட்டிருக்கிறது. வாகனத்துக்குள் இருந்த ஏதேனும் பொருட்கள் வெடித்து செலுத்தியிருக்குமா, அதன் காரணமாக மக்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஆகவேதான் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும், அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு விசாரணையை தொடர வேண்டும் என காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் கணபதி. டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கார் வெடித்து சிதறியதை அடுத்து காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் அப்பகுதியில் விரைந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம், நேரடி காட்சிகளாக.